தளபதி உங்களுக்கு காலையிலே அதுக்குண்டான விவரமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இது என்ன தெரியுமா? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. என்ன சார் நீங்க வலியுறுத்தி பேசுனீங்க? அதான் இததான் நான் பேசினேன். என்ன பேசுனீங்க? இப்படியா அப்படியா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பேசணும். என்ன பேசுன அதத்தான் அறிக்கையில சொல்லிருக்கோம். சரி, அறிக்கையில என்ன இருக்குது அண்ணே? அதத்தான் தலைவர் காலையில எத்தனை வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன்? 2 வாழைப்பழம். ஒண்ணு இந்த இருக்கு, அதுதான் இன்னொன்னு எங்கனே? அதானே இது. ஒண்ணு இந்த இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. கருப்பு படம் நிறைய புழங்கி இருக்குது, அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அவர் நேரடியா சொல்லாம அதை சொல்லுவான்ல, இவன் தாங்க எங்கேயோ மாட்டி இருக்கிறா. இப்படித்தான் குஜராத்ல குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அவரு அலங்காரம் பொம்மை திருசா படம் ஞாபகம் இருந்திருக்கும். அந்த ஒரு பொம்மைக்குள்ள நடுவில் உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா? என்ன படம்? கில்லி படத்துல. அழகா பொண்ணு மாதிரியே இருக்குடா. பொம்மைமா பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு உள்ள உட்கார்ந்திருக்கிற மாதிரியே இருக்கு. அதே போல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் தளபதி உங்களுக்கு காலையிலே அதுக்குண்டான விவரமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. தெளிவா கொடுத்துட்டாருல்ல உங்களுக்கு. புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். அந்த புக்குக்கு எந்த விதத்திலும் சளைச்சது இல்ல. இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு யார் எழுதியிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாவிற்கும் விஜய்